நாடு முழுவதையும் புரட்டி போட்ட இந்த ஒரு இயற்கை அனர்த்தத்தில் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய குடும்பங்கள், குறிப்பாக பாடசாலை மாணவர்கள் இருக்கக்கூடிய குடும்பங்களுக்கு இந்த ஒரு உதவித்தொகையை நான் அறிவிக்கின்றேன் அப்படின்னு சொல்லி ஜனாதிபதி அவர்கள் ஒரு அதிரடி உத்தரவினை பிறப்பித்திருக்கின்றார். ஆகவே நிச்சயமாக அது தொடர்பிலே அனைவரும் அறிந்திருக்க வேண்டும். இந்த ஒரு தொகையினை நீங்கள் பெற்றுக்கொள்வதன் ஊடாக ஒரு சிறிய ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் காணக்கூடியதாக இருக்கும். இந்த ஒரு நடந்து முடிந்த இந்த ஒரு அனர்த்தத்தில் இருந்து உங்களால் சற்று எழுந்து உங்களுடைய இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பக்கூடியதாக இருக்கும். ஆகவே இந்த காணொலியை முடிந்தளவு இவர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள். இது பற்றி அவர்களுமே அறிந்து கொள்வார்கள். ஆகவே ஜனாதிபதி அறிவித்திருக்கக்கூடிய அந்த அறிவித்தல் பற்றி இந்த காணொலியில நாங்கள் பார்க்கிறது மட்டுமல்லாமல் தற்பொழுது பாத்தீங்கன்னு சொன்னால் நிறைய பேர் நீங்கள் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவிகள் வழங்கிய வண்ணமாக இருக்கின்றீர்கள். அந்த வகையிலே இந்த நிவாரணங்கள் வழங்கக்கூடியவர்களுக்கு ஒரு முக்கிய எச்சரிக்கை ஒன்று விடுக்கப்பட்டிருக்கின்றது. அதே சமயம் ஏரிய மக்களுக்குமே இந்த எச்சரிக்கை பொருந்தும். ஆகவே அது என்ன என்பது தொடர்பிலையும் இந்த காணொலியில் நாங்கள் விரிவாக பார்க்கலாம். அதனையும் விட இன்னும் சில முக்கியமான விடயங்களை உள்ளடக்கியதாக இந்த காணொலி இருக்க போகின்றது. என்ன அப்படி என்று சொல்லி விரிவாகவே நாங்கள் பார்க்கலாம். வணக்கம், நான் உங்கள் சங்கவி. வீடியோ பார்த்துக்கொண்டிருக்கிற நீங்க யாராவது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துக்கொண்டிருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பதான் நான் போடுகின்ற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸா வரும். குறிப்பிட்ட இந்த விடயங்கள் தொடர்பான விரிவான தகவல்களை பற்றி நாங்கள் பார்க்கிறதுக்கு முதல் ஒரு முக்கியமான விடயத்தை பற்றி உங்களுடன் பகிர்ந்து கொள்ள வேண்டும். அது என்ன அப்படின்னா, நேற்றைய தினம் நான் ஒரு விடயம் பற்றி சொல்லி பதிவேற்றியிருந்த ஒரு காணொலி ஒன்று, அதாவது இந்த வெள்ளத்தினால பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நான் உதவி செய்ய இருக்கின்றேன் அப்படின்னு சொல்லி அந்த வகையிலே நிறைய பேர் என்னுடன் இணைந்திருக்கின்றீர்கள். குறிப்பாக பண உதவிகளையுமே செய்திருக்கின்றீர்கள். நிறைய பேர் நீங்கள் பொருட்களாகவும் தருகின்றோம் என்று சொல்லி என்னை தொடர்பு கொண்டு பேசியிருந்தீர்கள். ஆகவே நிச்சயமாக உங்கள் அனைவருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். அந்த வகையிலே நான் நாளைய தினம் இந்த உதவி திட்டங்கள் எல்லாவற்றையுமே அந்தந்த இடங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிறதுக்கான நடவடிக்கைகளை முன்னெடுத்திருக்கின்றேன். அந்த வகையிலே தொடர்ச்சியாகவும் வருகின்ற நாட்களிலுமே நாங்கள் இந்த உதவி திட்டங்களை முன்னெடுக்க இருக்கின்றோம். காரணம் என்ன அப்படி என்றால், இந்த உதவி தேவைப்படக்கூடிய மக்கள் இன்னுமே இருக்கின்றார்கள். இனி வருகின்ற காலங்களிலையும் கூட அடுத்தடுத்த நாட்கள்ல நிலைமைகள் இன்னுமே மோசமாகலாம். ஆகவே அந்த அடிப்படையில மக்களுக்கு நிச்சயமாக உதவிகள் செய்ய முடிந்தவர்கள் நீங்கள் செய்யுங்கள். இந்த காணொலியை பார்க்கிற நீங்களும் கூட இந்த ஸ்கிரீன்ல தெரிகிற இந்த ஒரு இலக்கம் என்னுடைய தொலைபேசி இலக்கம், இதற்கு நீங்கள் அழைப்படுத்து என்னிடம் நீங்கள் கேட்டு அறிந்து கொள்ளலாம் என்ன மாதிரியான உதவிகளை செய்யலாம் அப்படி என்று சொல்லி அதனுடன் நினைத்து என்னுடைய வங்கி கணக்கையுமே நான் நினைத்துக் கொள்கின்றேன். ஆகவே பண உதவிகளை செய்ய விரும்புபவர்கள் அதனூடாக நீங்கள் செய்யலாம். நிச்சயமாக இந்த ஒரு உதவி திட்டம் தொடர்பாக வெளிப்படைத்தன்மை இங்கே பேணப்படும். எந்த ஒரு தவறான ஒரு நடவடிக்கைகளும் இந்த பணம் மூலமாக மேற்கொள்ளப்பட மாட்டாது. தவறான கையாளுகைகள் நடைபெற மாட்டாது என்றதனை மீண்டும் மீண்டுமாக நான் இந்த இடத்திலே உறுதிப்படுத்திக் கொள்ள விரும்புகின்றேன். அந்த வகையில் தொடர்ச்சியாகவும் நாங்கள் செய்திகளுக்குள்ளே செல்வோமாக இருந்தால், பெரிய ஒரு அனர்த்தத்தின் பின்னராக பாதிக்கப்பட்டவர்களுக்கு மத்தியில் பாடசாலை மாணவர்கள் அதிகமாகவே பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். குறிப்பாக நேற்றைய தினம் கூட என்னை ஒருவர் தொடர்பு கொண்டு பேசியிருந்த பொழுது, கதைத்திருந்த பொழுது அவர் கவலைப்பட்ட ஒரு விடயம், என்னுடைய பிள்ளைகளினுடைய சீருடைகளாக இருக்கட்டும், பாடசாலை உபகரணங்கள், புத்தக பையில இருந்து எல்லாமே வெள்ளத்திலே சென்று விட்டது. இன்னைக்கு பாடசாலை தொடங்குகின்றது அப்படின்னு சொன்னால் நாங்கள் புதிதாக எல்லாவற்றையும் வாங்கி அவர்களுக்கு வழங்க வேண்டும். நிச்சயமாக பெரிய ஒரு கஷ்டமான சூழ்நிலை இருக்கின்றது அப்படின்னு சொல்லி ஆகவே இந்த பாடசாலை மாணவர்களுக்கு முதலாம் அப்படின்னு சொல்லி அடுத்த ஒரு கட்டமாக யோசிக்கின்ற இந்த சமயத்திலே தான் ஜனாதிபதியினுடைய இந்த ஒரு அதிரடி அறிவிப்பு உண்மைக்குமே பெரிய ஒரு சந்தோஷமாக இருந்தது. அந்த ஒரு செய்தியை பார்க்கின்ற பொழுது, அதாவது இந்த பாடசாலை மாணவர்கள் இருக்கக்கூடிய குடும்பங்களுக்கு தலா 25,000 ரூபாயை வழங்குறதுக்கு ஜனாதிபதி அவர்கள் முன்வந்திருக்கின்றார். குறிப்பாக பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால், இந்த வெள்ளம் மற்றும் மண் சரிவுகள் காரணமாக பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மாணவர்கள், நீங்கள் பாடசாலை மாணவர்கள் வீடுகளில் இருந்தால் நிச்சயமாக உங்களுடைய கிராம சேவையாளர்களை தொடர்பு கொண்டு இதற்கான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும். நீங்கள் உண்மையிலேயே பாதிக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்றதை உறுதிப்படுத்தி அதற்கான உதவித்தொகையை பெற்றுக் கொள்ளுங்கள். இந்த ஒரு விடயங்களையுமே பாதிப்படையாத பல இடங்களில் இருப்பவர்கள் நிச்சயமாக நீங்கள் இதனையுமே தவறாக பயன்படுத்தாமல் இருப்பது சிறப்பாக இருக்கும். ஏனென்றால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இந்த உதவிகள் சரியாக சென்றடைய வேண்டும். இந்த ஒரு தொகை பாத்தீங்கன்னா ஜனாதிபதி நிதியத்துல இருந்து இந்த உதவித்தொகை வழங்குறதுக்கு அரசாங்கம் தீர்மானித்திருக்கிறதாக சொல்லப்படுகின்றது. உண்மைக்குமே இந்த ஒரு அறிவித்தல்ன்றது மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான விடயம். இது தொடர்பில் உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருப்பினும் கருத்து பரவலை பகிர்ந்து கொள்ளுங்கள். ஏனையவர்களுக்கு இந்த ஒரு விடயத்தினை தெரிவித்துக் கொள்ளுங்கள். என்றால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இது பெரிய ஒரு உதவியாக இருக்கும் என்ற ஒரு காரணத்தினால. அதே சமயம் பாத்தீங்கன்னா நேற்றைய தினம் வரைக்குமே இந்த ஒரு அனர்த்தத்தால பாதிக்கப்பட்ட அல்லது இதுவரைக்கும் உயிரிழந்தவர்களினுடைய
எண்ணிக்கை 400 கடந்து 410 ஆக இருந்தது. ஆனால் தற்பொழுது வெளியாக இருக்கக்கூடிய அறிக்கைகளின்படி அது மேலும் அதிகரித்திருக்கின்றது. குறிப்பாக இதுவரைக்கும் 474 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். இந்த எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதே தவிர இத்துடன் நிற்கிறதுக்கான எந்த ஒரு அறிகுறியும் கிடையாது. ஏன் அப்படின்னு சொல்லி சொன்னால் 365 நபர்கள் காணாமல் போயிருக்கின்றார்கள். ஆகவே அவர்களை தேடுவதற்கான நடவடிக்கைகள் நடந்து கொண்டிருக்கின்றன. அவர்களை தேடி கண்டுபிடிக்கின்ற சமயத்திலே அவர்கள் உயிருடன் இருக்கின்றார்களா இல்லையா என்றது தெரியாது. ஆகவே நிச்சயமாக இந்த ஒரு இறப்பு தொகை என்றது அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. இந்த ஒரு அறிக்கையினை பார்த்தீங்கன்னு சொன்னால் தேசிய அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் வெளியிட்டிருக்கின்றார்கள். இதுவரைக்கும் இலங்கையிலே அதிகமாக பாதிக்கப்பட்ட மாவட்டங்களுக்குள்ள கண்டி, பதுளை, நுவரெலியா, குருநாகல் மாவட்டங்கள் உள்ளடங்குகின்றன. இந்த பகுதிகளை சேர்ந்த அதிகளவான மக்கள் தான் உயிரிழந்திருக்கின்றார்கள், காணாமல் போயிருக்கின்றார்கள். ஏனைய பகுதிகளிலேயுமே உயிரிழப்புகள் இருக்கின்றது. ஆனால் அதிகமான ஒரு சேதம் நடைபெற்ற ஒரு மாவட்டங்களாக இவை இருக்கின்றன. அதே சமயம் மொத்தமாக பார்க்கின்ற பொழுது 971 வீடுகள் முற்றாகவே சேதமடைந்திருக்கின்றது. 40,358 வீடுகள் பகுதி அளவிலே சேதமடைந்திருக்கின்றன. வீடுகள் என்று வருகின்ற பொழுது அது ஒரு குடும்பத்தினுடைய ஞாபகங்கள். அது அவர்கள் கஷ்டப்பட்டு ஒவ்வொரு தங்களினுடைய உழைப்புகள் அவ்வளத்தையுமே சேகரித்து அந்த ஒரு வீட்டை அவர்கள் வடிவமைத்து கட்டி எழுப்புவார்கள். அதற்குள்ளே அது வெறும் கல்லுகளும் சுவர்களும் என்றதையும் தாண்டி அவ்வளவு நினைவுகள் அடங்கியதாக இருக்குமானால் இன்றைக்கு அது அனைத்துமே வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டு தரைமட்டமாக இருக்கின்றது என்றதை பார்க்கின்ற பொழுது எவ்வளவு வேதனையாக இருக்கும் என்றது எங்களால் உணர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். காரணம் இறுதி போரின் பொழுது இதே மாதிரியாகத்தான் நடந்தது. ஏதோ ஒரு நம்பிக்கையில எல்லாரும் தங்களுடைய வீடுகளை பூட்டிவிட்டு வெறும் அந்த திறப்பினை மட்டும், அந்த சாவியை மட்டும் கைகளிலே எடுத்த வண்ணமாக வெளியேறி சென்றார்கள். ஆனால் மீண்டும் அங்கே மீள்குடியேற்றம் செய்யப்படுகின்ற சமயங்களிலே அவர்களுடைய வீடுகள் எல்லாமே தரைமட்டமாக இருந்ததை தான் பார்த்தார்கள். ஆகவே அப்படி ஒரு பெரிய ஒரு அவல நிலை தற்பொழுது தெற்கு பகுதிகளிலுமே ஏற்பட்டிருக்கின்றது. நிச்சயமாக இந்த முறை நடந்த இந்த சேதங்கள்ல வட பகுதிகளில் ஒப்பிட்டு பார்க்கின்ற சமயத்திலே தென்பகுதியில அதிகமாகவே இருக்கின்றது. நிச்சயமாக தற்பொழுது பிரிவினை எந்த ஒரு விடயங்களுமே பார்க்காமல் இன மத வேறுபாடு இல்லாமல் பாதிக்கப்பட்டவர்களுக்கு எல்லாருமே உதவி செய்ய வேண்டும் என்றதை இந்த இடத்துல நான் கேட்டுக்கொள்கின்றேன். அதே சமயம் இந்த நிவாரண உதவிகளை செய்து கொண்டிருப்பவர்களுக்குமே ஒரு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கின்றது. என்ன அப்படி என்றால் இந்த வெள்ளம் காரணமாக எலிக்காய்ச்சல் பரவுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கின்றது. உங்களுக்கு தெரியும், இந்த வயல்வெளிகளில் இருந்து எல்லா பகுதிகளிலுமே வெள்ளமாக இருக்கின்றது. அதன் காரணமாக வெறுமனே இந்த நிவாரணங்கள் செய்பவர்கள் மட்டும் இல்லாமல், உதவிகளை வழங்குபவர்கள் மட்டுமல்லாமல் மக்களும் கூட நீங்கள் வெள்ளங்களுக்குள்ளே இருப்பவர்கள் அல்லது வெள்ளங்களுக்குள்ளே ஒவ்வொரு முறையும் நடந்து திரிப்பவர்கள் நிச்சயமாக நீங்கள் அவதானத்துடன் இருக்க வேண்டும். குறிப்பாக அதற்கான அறிகுறிகள் தென்பட்டால் தொடர்ச்சியான காய்ச்சல், தலைவலி, கண்கள் சிவப்பு மற்றும் மஞ்சள் நிறமாகுதல் போன்ற அல்லது வயிற்று வலி போன்ற இந்த மாதிரியான அறிகுறிகள் தென்பட்டால் நிச்சயமாக நீங்கள் அதற்காக வைத்தியரை நாடி சிகிச்சையை பெற்றுக்கொள்வது சிறந்ததாக இருக்கும். அதே சமயம் வெள்ளம் வடிந்தோடிய பின்னராக நுழம்பு பெருக்கமும் கூட அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. ஆகவே ஒரு மாதிரியாக இந்த இயற்கை அனர்த்தம் முடிந்து விட்டது, எங்களுக்கு பிரச்சனை தற்பொழுது முடிந்து விட்டது, இதில் இருந்து நாங்கள் மீண்டு வருவோம் என்று நீங்கள் எண்ணுவீர்களாக இருந்தால் இதன் பின்னராக சுகாதாரம் சார்ந்த பல நோய்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. ஆகவே அது பற்றியும் விழிப்புடன் இருக்க வேண்டும். அதே சமயம் நாளை மற்றும் நாளைய மறுதினங்களில் இருந்து மீண்டுமாக மழை தொடங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதாக சொல்லப்படுகின்றது. ஆகவே இது முன்னைய காலங்கள் மாதிரியாக தொடர்ச்சியாக மழை என்கின்ற சமயத்திலே அது சாதாரணமாக கடந்து விடலாம். ஆனால் தற்பொழுது ஏற்கனவே பாதிக்கப்பட்டிருக்கின்றோம். அதற்குள்ளே இந்த மழை மீண்டுமாக தொடர்ச்சியாகவும் கிடைக்கப்பெறுகின்ற சமயத்திலே நடைபெறக்கூடிய பாதிப்புகள் என்கிறது அதிகமாகலாம். ஆகவே அது சார்ந்த முன்னெச்சரிக்கையுடன் எல்லாருமே இருந்து கொள்ளுங்கள். இந்த காணொலியை முடிந்த அளவுக்கு இனியவர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள். இது தொடர்பான உங்களுடைய கருத்து பரவலை பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கின்றது என்று நீங்கள் நினைத்தால் லைக் பண்ணுங்க. இதே மாதிரியாக மற்றொரு காணொலியில நான் உங்களை சந்திக்கிறேன்.